ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேர்கள் இனி கேட்கலாம் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆன்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவர்கள் நேரடியாக நம்ம கூட இணைந்திருக்காங்க. நம்ம பேசலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நம்ம ஆன்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு. அப்படின்னா என்ன மேம்? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னா இது ஒரு நரம்பியல் வளர்ச்சி கோளாறு தான். இது ஒரு மனநோயோ அறிவுத்திறன் குறைபாடோ கிடையாது. இது நரம்பியல் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு குறைபாடு. ஓகே. மன இறுக்கம்ங்கிறது ஆன்டிசத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ மன இறுக்கம் இல்லை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது அறிவுத்திறன் குறைபாடில் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான குறைபாடு தான் இருக்கும். அவங்களுக்கு புரிதல் இதுவாக இருக்கலாம். மற்றவங்க நார்மல் குழந்தைங்கள் மாதிரி அவங்களால லேர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதில் நிறைய தீவிரம் கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். பட் ஆட்டிசம்ங்கிறது மெயினாக 2 விஷயம் இருக்கும் ஆட்டிசமில். இவங்களுக்கு கம்யூனிகேஷன், அதாவது அவங்க ஒருத்தவங்க இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி தொடர்பு பேசுறது அப்படின்ற புரிதலோ அப்படின்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ கம்மியாக இருக்கும். இது ஒன்று. இது சோஷியல் கம்யூனிகேஷன் இஷ்யூன்னு சொல்லுவோம். பட் இது மட்டும் இருந்தால் ஆட்டிசமான கிடையாது. சோஷியல் கம்யூனிகேஷன் டிஸார்டர் அதுவே தனியாக ஒரு குறைபாடு. பட் இது கூட இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரே விஷயத்த பண்ணுற ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொம்மைனா அந்த ஒரு பொம்மை, இப்போ நார்மல் குழந்தைங்க எந்த பொம்மை கூடயுமே பார்ப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எல்லாத்து கூடயுமே விளையாடுவாங்க. பட் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் தான் ஒத்து போகும். அந்த சூழ்நிலையில் ஒரு சில விஷயத்துக்கு ரெஸ்ட்ரிக்டடாக தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை அவங்க காமிப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே ஆட்டிசம் குழந்தைங்களில் இருக்கும். இதில் 2மே இருந்தால் தான் ஆட்டிசம் நம்ம யோசிக்கணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் அதுவுமே அவங்களுக்கு டிலே இருக்கும். இப்போது ஒரு வயசில் குழந்தைங்க ஒரு பாபா, தாத்தா அந்த மாதிரி சவுண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி 1.5 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வேர்டு 20 வேர்டு சொல்லுவாங்க. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பொம்மை, தண்ணி அந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்களால நம்மளுக்கு புரியிற வைக்கிற அளவுக்கு சொல்ல முடியும். ஸோ அதில் இந்த குழந்தைங்களுக்கு டிலே இருக்கும். ஸோ மொழித்திறன் வளர்ச்சியிலையும் டிலே இருக்கும். இதை நம்ம காமனாக பார்க்கலாம். ஆனால் இப்போ வளர்கிற குழந்தைங்க, இன்னும் சில குழந்தைங்களுக்கு இப்போலாம் 1 வயசுக்குள்ளே பேச்சு வரதே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. அந்த அப்பா தாத்தாங்கிறது கூட வீட்டில் நார்மலாக பேசுகிறத வச்சு அவங்க பேசுகிற டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி அது நார்மல் பேபியா இல்லை ஆட்டிசம் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அது ஆட்டிசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம ப்ரியாராக மேபி இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கோ அப்படின்றத நம்ம இயர்லியாகவே கண்டுபிடிக்க முடியும். பெற்றோர்கள் எஸ்பெஷலி இந்த சயின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்க்க போனோம்னா முதல்ல சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு நிறைய சயின்ஸ் தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை 3 மாத குழந்தையாக இருக்கும் போதே கண்ணை பார்த்து குழந்தை அப்பா அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிப்பாங்க. தட் இஸ் சோஷியல் ஸ்மைலுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறதோ நம்ம கூட கனெக்ட் ஆகிறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈவன் யார் கேர் கிவரோ, யார் பேரண்ட் பார்த்துக்கிறாங்களோ அவங்ககிட்டயுமே அந்த குழந்தை அந்த சயின்ஸை ரொம்ப கம்மியாக தான் காமிப்பாங்க. நார்மல் குழந்தைய விட அது கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமே கூட இருக்கலாம். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறதே ஆப்சண்ட்டாக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேப்ளிங், இந்த சவுண்ட்ஸ் மேக் பண்ணுறது அதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அதுதான். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப லேட்டாக இருக்கும். குழந்தைங்க அதிகமாக அந்த சவுண்ட்ஸ் மேக் பண்ணுறது 6 மாதம் 8 மாதம் வரைக்குமே கூட பெருசாக அந்த மாதிரி பா சவுண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். 1 இயர் வரைக்குமே கூட இல்லாமல் இருக்கும். அப்போ வி ஹேவ் டு திங்க் அபவுட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் குழந்தைங்க எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்போது அப்பா அம்மா கிட்ட காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு விளையாடுறாங்கன்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பொம்மை இருக்குது அதை எடுத்து கொடுங்கன்னு பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்டிங்கில் அந்த குழந்தைங்க ஜென்ரலாக அந்த 1 வயசு 1.25 வயசுலலாம் அழகாகவே பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்பாங்க. இந்த பொம்மை எடுத்து கொடுங்க, இந்த தண்ணி வேணுன்றத பொருளை காமிச்சு கேட்க தெரியும். இந்த குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிரச்சனைகளில் வருது. ஓகே. குழந்தையில ஆன்டிசம் இருக்குங்கிறத இதெல்லாம் அறிகுறிகள் மாதிரியா? அப்போ ஆமாம்,
இப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிரச்சனை நான் சொன்ன மாதிரி மொழித்திறன், இது ஐ கான்டாக்ட் மேக் பண்ணாமல் இருக்கிறது, லாங்குவேஜில் டிலே இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பாயிண்டிங் இந்த மாதிரி இருக்கிறது, இதில் வந்து எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்கள இருக்கிற ஃபீச்சர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா கிட்ட இதை காமிக்கணும், அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க, இல்லை அவங்க கிட்ட இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. ஸோ இவங்களுக்கு இது எப்படி புரியும், இவங்ககிட்ட இதை நம்ம காட்டணும், இவங்களுக்கு இது வந்து இப்போ காமிச்சா அவங்க பெருமைப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களாங்கிற அந்த ஷேரிங் மென்டாலிட்டியே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாக்கோ இல்லை கேர் கிவருக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கோ ஒரு மைண்ட் இருக்குது, அது தனியாக ஒரு வேலை செய்யுது, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஆன்டிசம் வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் மேம்? காரணிகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரபியல் ரீதியான ஒரு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்குது, ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா வரலாம். சிப்ளிங்க்கு இருக்குது, ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு இருக்குன்னா அடுத்து வர பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும் மரபியல் ரீதியான ரிஸ்க் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வரலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல்னால் சூழல், குழந்தை உருவானதுலேருந்து இருக்கிற சூழலில் இப்போ அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுனால குழந்தைக்கு அந்த ஆட்டிசம் ரிஸ்க் அதிகமாக இருக்கலாம். பிறக்கும் போது வந்து ஒரு ஆக்சிஜன் ரிலேட்டடான பிரச்சனை இல்லை, பர்த் வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கான ரிஸ்க் அதிகமாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஏஜ், குழந்தை கன்சீவ் ஆகும்போது அப்பா அம்மாவோட ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்க வந்து பார்க்குறோம். பட் இதில் ஒரு சில மித்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் வந்து தப்பான புரிதல், தப்பான விஷயங்களை நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எம்எம்ஆர்னு ஒரு வேக்சின் இருக்குது. எம்எம்ஆர் வேக்சின் வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே கொடுக்கக்கூடிய வேக்சின் தான். அந்த வேக்சின் வந்து ஆட்டிசம் க்ரியேட் பண்ணுது, ஆட்டிசம் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு மித் உருவாச்சு. ஆனால் ரிசர்ச் ஸ்டடீஸ் இப்போ வந்து டெஃபினட்டாக சொல்லுது வேக்சின்ஸ்னால ஆட்டிசம் வரதில்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில மித்ஸுமே இருக்குது, இதனாலலாம் ஆட்டிசம் வருது அப்படின்னு. ஓகே மேம். ஜெனட்டிக்ஸ்னால வந்து ஆட்டிசம் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அதுக்கும் ஜெனட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா? ஜெனட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்து தட் இஸ் அ மேஜர் ரோல். இப்போ என்விரான்மெண்டலாக குழந்தைக்கு வரலாம் அப்படின்றத தாண்டி இப்போ மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ரிஸ்க் இருக்க குழந்தைக்கு தான் அதை வந்து ரிஸ்க் வரதுக்காக ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துதே ஒழிய ஜெனட்டிக்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ வந்து சொல்கிறாங்க ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்குற குழந்தைக்கு ஆட்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் வருது அப்படின்றது வந்து அது ஸ்டிமுலேஷன் ரிலேட்டடான பிரச்சனை. இப்போ வந்து குழந்தைங்கள் ஒரே விஷயமாக தான் ஸ்டிமுலேட் ஆகுறாங்க, எக்ஸ்போஸ் ஆகலை மற்ற விஷயங்களுக்குன்னும் போது லாங்குவேஜில் டிலே வரலாம், இதே மாதிரி பிக்சர் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ ஆட்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக அந்த டிசார்டர் இல்லைனா கூட அது மாதிரியான பிரச்சனைகள், அது மாதிரியான டிலேஸ், டெவலப்மெண்டல் டிலேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அவங்களுக்கு ஆட்டிசம் டிசார்டர்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோமா, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம லேபிள் பண்ணுவோமா அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் பார்த்து கிளினிக்கலாக நம்ம அசஸ் பண்ணி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே மேம், இந்த ஆட்டிசத்தை வந்து முழுசாக குணப்படுத்த முடியுமா, இல்லை வந்து அதோட தாக்கத்தை மட்டும்தான் குறைக்க முடியுமா? நார்மல் பேபி மாதிரி அவங்களை கொண்டு வர முடியுமா சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டா? இது வந்து இப்போது நீங்கள் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆட்டிசம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்டர்வீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பூரண குணமாக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம ஆட்டிசம்ன்றத ஒரு குறைபாடாக தான் பார்க்குறோமே ஒழிய ஒரு நோயாக பார்க்கல. ஸோ இது நார்மல்லேருந்து ஒரு வேரியண்ட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நியூரோ டைவர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம், இவங்கெல்லாம் நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைகளாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு குறைபாடுன்றதை தாண்டி நோயின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஒரு சில விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டப்படுற ஏரியாஸில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி தெரப்பி கொடுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். ஆனால் இது குணமடைகிறதுன்னு தான் கிடையாது. நார்மல் குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போது சீக்கிரமாக நம்ம இந்த இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரைனிங் மூலியமாக அந்த ஸ்கில்ஸை நம்ம கொண்டு வந்துடலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 3:16 ஆகுது. நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ வந்து சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர்னு சொல்கிறோம், உணர்ச்சி செயலாக கோளாறு அப்படின்னு, அதுக்கும் ஆட்டிசத்துக்கும் எப்படி கனெக்டிவிட்டி இருக்குது?
சென்சரி ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சுற்றுச்சூழல் நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்கள் நம்ம பார்க்குறது கேட்குறது முகர்றதுலேருந்து நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம மூளை வந்து அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு அவங்க ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த லைட் அதிகமாக செட் ஆகாது அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்கும், இல்லை சவுண்ட் அதிகமாக செட் ஆகாது அது மாதிரி. அப்போ அவங்க எக்ஸஸாக ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. நார்மலான லைட்டுக்கும் நார்மலான சவுண்டுக்குமே சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப எக்ஸசிவாக ரியாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அது ஒத்து போகாமல் இருக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்க லெஸ் சென்சிட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்சரி ப்ராசஸிங் கூடவே எமோஷ்னல் ரெசிப்ராசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது அப்பா இருக்காங்க, அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. இப்போ நார்மல் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒன்று மிரட்டுறாங்க, வாய்ஸ் டோன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா பயப்படுவாங்க, சடனாக ஸ்டாப் பண்ணுவாங்க, அவங்க செஞ்சிட்ருக்க வேலையை பயப்படுவாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ இவங்க அப்பா வந்து இதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, இல்லை இந்த எமோஷன்ஸ் தான் காமிக்கிறாரு, இதுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே கூட இல்லாமல் இருக்கும். ஓகே மேம், இந்த ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ்ன்னு சொன்னீங்களே, அது வந்து எப்படி ஆட்டிசத்தில் எப்படி வெளிப்படுது? ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், ஒரே மூமெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ கையை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, இல்லை விரலை தட்டிகிட்டே இருக்கிறதோ, இல்லை வந்து ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, இதை வந்து அவங்க ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆனால் தான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சூதிங் மெக்கானிசம் மாதிரி இது வந்து அவங்கள ஈஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. மேம், ஒரு காலர் லைனில் வராங்க, பேசிடலாம். கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சிதம்பரத்தில் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்க கேள்வி என்னன்னு சார், நீங்க பேசுற டாபிக் என்னன்னு புரியல மேடம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எந்த டாபிக் பேசுறீங்க சார்? இன்னைக்கு ஆட்டிசம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஆட்டிசம்னா தமிழ் என்ன மேடம் அர்த்தம்? புரியல. ஆட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு சார். குழந்தைகள் கண்டுபிடிக்கிறது எப்படி, எந்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது, இந்த எந்த வயசுல கண்டுபிடிக்க முடியாது சார்? நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நம்ம அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ வந்து ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சவுண்டு, லைட்டு, அந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து அதிக உணர்திறன் இருக்கும். அதாவது சென்சரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு இருக்கிறது எதனால்? ஏன் அதெல்லாம் பார்த்தா கூட அந்த குழந்தைங்க ரொம்ப பயப்படுவாங்க, அது எதனால்? அவங்களால பிரெயினில் அந்த எக்ஸசிவ் அது நார்மல் சென்சேஷனாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும், இல்லைனா ஹைப்போ சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஓகே, அது அந்த குறைபாடோட ஒரு தன்மை தான். ஓகே நேர்களே, நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்டர் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா 227176 2275 நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மேடம், ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து முக பாவனைகள் அல்லது உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சு கொள்றதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எதனால்? அது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சோஷியல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஐ கான்டாக்ட் மேக் பண்ண மாட்டாங்களோ அதுலேருந்தே அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ரியாக்ஷன்ஸ்லேருந்து அந்த க்யூஸை எடுத்துகிட்டு ஓகே இந்த சூழ்நிலையில் இப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. அவங்க ஏதாவது சொல்ல வராங்க, இந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது. இது வந்து அப்பா அம்மா கிட்ட மட்டும் கிடையாது, சொசைட்டியில் டுவர்ட்ஸ் சொசைட்டி ஆல்சோ அதே தான். இப்போ இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல வந்து இதை செய்யக்கூடாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கூட குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஓகே ஓகே மேம், ஆட்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் இருக்குது மேம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இப்போ இந்த சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் வச்சு தான் நம்ம மெயினாக வந்து வி ஹாவ் அ க்ரைட்டீரியா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணுறோம். இட் ஷுட் பி டன் பை ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ், பீடியாட்ரிஷியன்ஸ், டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த டீம் இன்வால்வ் ஆகி கிளினிக்கலாக குழந்தைக்கு என்னென்ன அறிகுறி இருக்குது, இது இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே அவங்க ஃபுல்ஃபில் ஆகுறாங்களா, அதே மாதிரி எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம கிளினிக்கலாக பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இது இல்லாமல் கிளினிக்கலாக பார்க்குறது இல்லாமல் நம்மளுக்கு பர்டிகுலர் ஸ்கேல்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே மேம், ஓகே. ஆட்டிசத்தை ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கிறதுக்கான செயல்பாட்டில் பேரண்ட்ஸோட பங்கு என்ன மேம்? பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களோட பங்கு தான் மிகப்பெரியது. ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கு
என்னென்ன சைன்ஸ் இருக்கும், ஆட்டிசம்னா அதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், குழந்தைக்கு சின்னதுலேருந்தே அதில் ஏதாவது டிலே இருக்கான்றதை அவங்க கவனிச்சிட்டே வரணும். ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இயர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. இன்னொன்று, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம குழந்தைக்கு ஆட்டிசமா அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சிருவாங்க நிறைய பேர். அதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் புரிதல் இல்லாமல் தான். ஸோ அந்த இது வந்து ஒரு மூல வளர்ச்சி குறைபாடோ அந்த மாதிரி கிடையாது. குழந்தைங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சில விஷயங்கள் மட்டுமே அவங்களுக்கு லேக் ஆகுறாங்க. ஸோ அதை மேம் ஒரு நேர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம் மேம், இது ரெயின்போ எஃப்எம் தானே? ஆமாம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இல்ல லைக் நாங்க இப்போ ஆட்டிசம் ரிலேட்டடா ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் மேம், டாக்டர் லைனில் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ 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 மேடம். ஹலோ மேடம், சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்ன? இல்ல லைக் ஆட்டிசமோட மெயின் காஸ் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன் கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பட் அதை தாண்டி வந்து நிறைய விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்விரான்மெண்டலாக, இப்போ பர்த் ரிலேட்டடாக ஏதாவது அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இல்லைனா பிறக்கும் போது சில விஷயங்கள் வந்து காஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப்பா அம்மாவோட ஏஜ் ஃபேக்டர், அவங்க வந்து குழந்தை கன்சீவ் ஆகும் போது ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆனால் இது எல்லாமே வந்து இது மட்டும் இருந்துச்சுன்னா வராது, ஜெனட்டிக் காரணங்கள்னால இதுவும் சேர்ந்து இருக்கும் போது அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகுது. ஓகே, லைக் வர்ச்சுவல் ஆட்டிசம் சொல்லி சொல்றாங்கல்ல மேம்? வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆட்டிசம் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால் இல்லைனா கூட குழந்தைங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டிமுலேஷன் மட்டும்தான் கிடைக்குதுன்ற பட்சத்தில் இதே மாதிரி டிலேஸ் வந்து வருது. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பேர் வர்ச்சுவல் ஆட்டிசம். ஓகே, பட் ஆனால் அதுக்குமே பர்டிகுலர் காஸ் இல்லையா? லைக் இதான் ரீசன் சொல்லிட்டு வர்ச்சுவலுக்குமே? வர்ச்சுவலுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம், பட் ஆனால் இப்போ வர ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அதிகமாகுது, குழந்தைங்க வந்து ஒரே விதமான ஸ்டிமுலேஷனுக்கு தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் லாங்குவேஜ் டிலேஸோ இல்லை மற்ற சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சிமிலர் ப்ரெசன்டேஷன் வரும்போது நம்ம இதை வந்து பார்க்குறோம். இது இப்போ கொஞ்சம் காமனாக இருக்குது, ஏன்னா ஸ்க்ரீன் டைம்ஸ் குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. ஓகே மேம், ஓகே. நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி நம்ம மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். மேடம், இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது? பேரண்ட்ஸ் எப்படி அசஸ் பண்ணலாம் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்குது அப்படின்றது? பொதுவாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் டூல் எல்லாம் இருக்குது. பட் யூஸ்வலி கைடடாக ப்ரொஃபஷனல்ஸ் கைட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. எம்சாட் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் எடுக்கிற ஸ்கேல் தான். ஆனால் அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூல். நம்ம அது இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு நம்மளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியுது அதை செக் பண்ணிக்கிறதுக்காக. பட் டயக்னோசிஸ் கொடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு கிளினிஷியனாக டயக்னோசிஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனல் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அடாஸ் யூஸ் பண்ணுறோம். அடாஸ்ன்றது டயக்னோஸ்டிக் ஆட்டிசம்க்கான டயக்னோஸ்டிக் அப்சர்வேஷன் ஷெட்யூல். அதை யூஸ் பண்ணி நம்ம டயக்னோசிஸ் கொடுக்கலாம். ஓகே மேம். மேம், இந்த எக்கோலேலியா அப்படின்னா என்ன? இது வந்து ஆட்டிசத்தில் எப்படி இருக்கு மேம்? எக்கோலேலியான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எக்கோங்கிறது நம்ம சொல்கிறத திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். எக்கோலேலியானும் போது இப்போ பேரண்ட்ஸோ யாரோ நம்ம பேசுகிற வார்த்தையை அதே வார்த்தையை குழந்தைங்க அப்படியே ரிப்பீட் பண்ணி நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சொன்னதையே திரும்பி நம்ம சொல்லும் போது சொல்லி முடிக்கிற கடைசி வார்த்தையோ கடைசி ஃப்ரேஸையோ அவங்க திரும்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இது இந்த குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் டிலே இருக்கிறதுனால ஜஸ்ட் வேறு கம்யூனிகேட் பண்ணுறது முழுசாக ஃபார்ம் ஆகலைனாலும் இந்த மாதிரி அவங்க சொன்னதை கேட்டு திரும்பி பதில் சொல்கிறதுக்கு அதே வேர்டை கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம், ஓகே மேம். இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு உணர்ச்சி போராட்டங்களை வந்து பெற்றோர்கள் எப்படி வந்து கையாள முடியும், எப்படி கையாளணும்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்டவுன்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த உணர்ச்சி அதிகமாக அவங்க வந்து எக்ஸஸ் ஸ்டிமுலேஷன் அந்த டைமில் தான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப காமன். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஓவர் சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து இவங்க ஒரு விஷயத்துக்கு வந்து அப்செட் ஆகி இரிட்டபிள் ஆகி ரொம்ப கத்துறதோ கீழே விழுந்து பிறல்றதோ அழுவுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இதுதான் காரணின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்.
பொதுவாக பார்த்தீங்கனாலே ஆட்டிசம் குழந்தைங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஒரு அமைதியான சூழ்நிலை, ரொம்ப ஸ்டிமுலேஷன் அதிகமாக இல்லாத, சவுண்ட் அதிகமாக இல்லாத மாதிரி. ஆனால் அவங்களுக்கு எதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டுமோ அதெல்லாம் தவிர்த்து ப்ரொடெக்டடாக ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் அப்படி வெளியே போகிறாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி ஏதாவது எக்ஸஸ் ஸ்டிமுலேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட காரணியை கண்டுபிடிச்சி அதை வந்து அவாய்ட் பண்ணுறதோ அதுலேருந்து அவங்கள அப்புறப்படுத்துறதோ பண்ணலாம். மேம் ஒரு காலர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆட்டிசத்தோட சேர்ந்து வரக்கூடிய பிற குறைபாடுகள் அப்படின்னா, அதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்னென்ன மேம்? கண்டிப்பாக, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆட்டிசம் வந்து தனியாக தான் அக்கறாகணும்னு கிடையாது. இது கூட வந்து சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில மரபணு சிண்ட்ரோம்ஸ் வந்து இது கூட வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசமோட அறிகுறியுமே சிவியராக இருக்கும். அண்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம கொஞ்சம் ரொம்ப எக்ஸசிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக அவுட்கமும் வந்து நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, அறிவுத்திறன் பற்றி நான் பேசினேன் முன்னாடி. அறிவுத்திறனில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கூட அறிவுத்திறன் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். அப்போது அந்த மாதிரி அறிவுத்திறன் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு ஆட்டிஸ்டிக் தொந்தரவுகளும் சேர்ந்து இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பதட்டமோ அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் நம்ம சொல்லக்கூடிய மற்ற சிம்டம்ஸுமே இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சைக்காட்ரிக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாகணும். சில குழந்தைங்களுக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கும். இரிட்டபிலிட்டி, அந்த கோவப்படுறது, ஈஸியாக அஜிடேட் ஆகிறாங்க இல்லையா, அந்த தன்மைகளும் இருக்குது. அப்படின்னா இதெல்லாமே நம்ம சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணணும். நேரில் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மேம், இந்த ஆட்டிசத்தை பிற கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டிஸ்லேருந்து எப்படி மாற்றி நம்ம கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொல்கிற மாதிரி லேர்னிங் டிஸார்டர்ஸ் தனியாக இருக்குது. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதை கற்றல் திறனில் கஷ்டமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டிஸ்லெக்ஸியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ படிக்கிறது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எழுத்து கூட்டி படிக்கிறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு எழுதுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேருக்கு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ், அரித்மெட்டிக் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு லேக் இருக்குமே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்காது. நார்மலாக எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மோட்டாரில் திரும்பி பண்ணுற ஒரு பிஹேவியர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஓவர் சென்சிட்டிவிட்டி ஆகிறது அது எதுவுமே இருக்காது. ஓகே மேம், இந்த எம்சாட் மாடிஃபைடு செக்லிஸ்ட் ஆட்டிசம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஓஎஸ், ஆட்டிசம் டயக்னோஸ்டிக் அப்சர்வேஷன் ஷெட்யூல் அப்படின்னா என்ன? இப்போ எம்சாட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூல் தான். இப்போது ஒரு உதாரணத்துக்கு அப்பா அம்மா வந்து டவுட் படுறாங்க, இப்படி இருக்குமோ அப்படின்னு குழந்தை 1.5 வயசு 2 வயசு தான் ஆகுது, இன்னும் வந்து எல்லா சிம்டமும் பெருசாக தெரியல, பட் ஒரு சில அறிகுறிகள் பார்த்தா எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சில டிலே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனிங் டூல் யூஸ் பண்ணி ஆட்டிசம் ஒரு வேளை இருக்குமா அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். இருக்குது இல்லைங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஐடியா கொண்டு வரலாம். பட் டயக்னோசிஸ் அப்படின்னு போகும்போது அடாஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம குழந்தைய காமிச்சு அந்த அறிகுறிகளை அசஸ் பண்ணி அது மூலயமா இந்த குழந்தைக்கு அந்த டயக்னோசிஸ் கொடுக்குற அளவுக்கு தொந்தரவு இருக்கா, குறைபாடு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறோம். தீவிரத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஒரு நேர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் காட்பாடியிலேருந்து. டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேசக்கூடிய திறன் அப்படிங்கறதா இருக்கட்டும். சிலருக்கு அந்த மெதுவா பேசக்கூடியது, அதாவது வார்த்தைகளை யோசிச்சு அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சொற்கள்ல குறைபாடாக இருக்குமா, அல்லது அது கண்டிஷன் என்ன? அது ஒன்றும் நார்மல் சைல்டோட இந்த சைல்டு கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறது கம்மியா இருக்கு, அல்லது அவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் கோர்வையா இல்ல, அதெல்லாம் பெற்றோர்கள் எந்த சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது டாக்டர்? அண்ட் இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது வீட்லயே பேரண்ட்ஸ் பேசி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்? கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற குழந்தைங்களோட வயசு நம்ம பார்க்கணும். இந்த வயசுல இந்த அளவுக்கு அவங்களுக்கு மொழித்திறன் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு
ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏஜுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கா, மொழி வளர்ச்சியோ இல்லை மற்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ அவங்களுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஒன்று. இன்னொன்று வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க, கம்மி வார்த்தைகள் பேசுகிறாங்க நீங்கள் மீன் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கம்மியாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது பேசுகிறதுக்கு எல்லாமே தெரியுது, பட் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போது அவங்க மேபி அதிகமாக சோஷியலாக வந்து மற்றவங்க கூட பழகாமல் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு எதர் வந்து இந்த ஆட்டிசம் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. குழந்தைங்க அவங்களோட தேவைகளுக்கு கரெக்டாக பேசுகிறாங்களா, நிறைய வார்த்தைகளை கற்று இருக்காங்களா, இதெல்லாம் ஒன்று பார்க்கணும். இன்னொன்று அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் பத்துதா. இப்போ வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட மட்டும்தான் இருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி கூட மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களோட வயதுக்கு ஏற்ற மற்ற குழந்தைங்க கூட வந்து அவங்க சேர்ந்து விளையாடுறதோ வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதோ இல்லாமல் இருக்கலாம். நிறைய மக்களை அவங்க பார்க்காம பேசாமல் இருக்கலாம். இல்லைனா வந்து கேர் கிவர் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிடுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தை வந்து அம்மா கூட மட்டும்தான் இருக்கும். அம்மாவும் வேலையாக இருப்பாங்க, அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, உட்காந்து வந்து சொல்கிறது பேசுறது விளையாடுறதுலாம் கம்மியாக இருக்கலாம். அப்போ டிவி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாத பட்சத்தில் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம இன்டர்வீன் பண்ணி சரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இது ஆனால் ஆட்டிஸ்டிக் ட்ரைட்டான்றதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஓகே மேம். மேம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆட்டிசம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மருத்துவரோட அடுத்த கட்ட அணுகுமுறை வந்து என்னவா இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த தீவிரத்தை பொறுத்து வந்து நம்மளுக்கு பிளான் சேஞ்ச் மாறும். இப்போ ஒரு குழந்தையும் எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களும் ஒரே அளவுக்கு ப்ராப்ளம்ஸோடு இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸோடையும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு கிளஸ்டர் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இப்போது லாங்குவேஜ் மட்டும்தான் பிரச்சனை, இது மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது. அப்போது இதில் ட்ரீட்மெண்ட் பிளானில் இன்வால்வ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஹோல் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் டீமில் இருக்கலாம், சைக்காலஜிஸ்ட் இருக்கலாம், சைக்காட்ரிஸ்ட் இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டு, ஸ்பீச் தெரப்பி. ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா இட்ஸ் அ பிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்ன்றது அதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஏரியாவோட பிரச்சனை, ஒருத்தர் மட்டும் டீல் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பீச் இஷ்யூ இருக்குன்னும் போது ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அதே குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கும், சோஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ வந்து வெர்பல் மட்டும்தான் கம்யூனிகேஷன், நம்ம மொழியில் பேசுறது மட்டும்தான் கம்யூனிகேஷன் கிடையாது. இப்போ ஒரு 1.5 வயசு குழந்தை வந்து அழகாக டாட்டா பை பை சொல்லும், இப்போ அதெல்லாம் கூட இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்ற பார்ட்டுமே இருக்குது. அது சோஷியல் ஸ்கில்ஸில் ஒரு பார்ட்டு தான். ஸோ அதுவுமே வந்து இப்போ அதுவுமே வந்து ட்ரைனிங்கில் நம்ம தெரப்பியில் சொல்லிக் கொடுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்துக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறதோ, சாப்பிட்றதோ, பட்டன் போட்டு ஷர்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கோ, ஸோ இந்த செல்ஃப் கேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்ஸுமே அவங்க வளர்த்துக்கிறதுக்கு, அவங்க தன்னிச்சையாக அவங்களாவே அவங்கள பார்த்துக்கிறதுக்கான திறன்களை வளர்த்துக்கிறதுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அங்கே வராங்க. இப்போது சைக்காட்ரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ சில குழந்தைங்களுக்கு கூட இருக்க சிம்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோமார்பிட் கண்டிஷன்ஸ், இப்போ ADHD இருக்கலாம், ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கலாம், ரொம்ப இரிட்டபிளாக இருக்காங்க, குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண முடியல, அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் மெடிகேஷன் கூட தேவைப்படும். அந்த சமயத்தில் சைக்காட்ரிஸ்ட் அங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நேர்களே, நம்ம கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுகிரகா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். மேம், ஆட்டிசத்திற்கு வழங்கப்படுற AB, அதாவது அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் சிகிச்சை முறை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் பேச்சு மொழி சிகிச்சை ஆட்டிசம் குழந்தைகளுக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுது? ஓகே, ஏபிஏன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஏ தான் வந்து ப்ரைமரியாக நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏபிஏங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ளைட் பிஹேவியரல் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பிஹேவியர் மட்டும் கிடையாது, சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், செல்ஃப் கேர், இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஏபிஏன்றது தெரப்பி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. ஏபிஏ டெக்னிக் நம்ம கொடுக்கும் போது, தெரப்பி கொடுக்கும் போது
ஒரு காம்ப்ரஹென்சிவாக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு இப்போது இயர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 2 வயசு 3 வயசில் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு வீக்குக்கு 25 to 40 மணி நேரம் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்களை வந்து அந்த பிஹேவியரல் தெரப்பி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அளவு 25 to 40 hours ஒரு வீக்குக்கு நம்ம கொடுக்கணும். அந்த அளவுக்கு இன்டென்சிவ் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் போது எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணி காம்ப்ரஹென்சிவாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ், செல்ஃப் கேர், கம்யூனிகேஷன் இது எல்லாமே நம்ம வந்து டீல் பண்ணுறோம். ஓகே மேம், அந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி, தொழில் சிகிச்சை ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது? இப்போ நம்ம ரொம்ப யங் சைல்டுக்கு தான் இருக்கும்னு கிடையாது, போக போக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடணுன்றதுக்காக சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமே ஒழிய, பட் அந்த ஆட்டிஸ்டிக் ட்ரைட்ஸ் வந்து குழந்தைங்க வளர்ந்து அடலசன்ட் ஆகிற வரைக்கும் அடல்ட் ஆனதுக்கப்புறம் கூடவே அந்த ட்ரைட்ஸோடு அவங்க இருப்பாங்க. ஈவன் நம்ம முன்னாடியே இன்டர்வீன் பண்ணியிருந்தாலும் இந்த குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல் ஸ்கூல் போகக்கூடிய சிவியாரிட்டியில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட சில தொந்தரவுகள் இருக்கும். அவங்க வந்து அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க உள்ளேயும் அந்த இன்னர் ரெஸ்ட்னஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள் டீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போது சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதை ஈஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். ஆக்குபேஷனல் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறது. இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோன்னா அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு இந்த ரிலேட்டடான ட்ரைனிங் எல்லாமே ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ முன்னாடி நான் ஏபிஐ சொன்னேன் பார்த்தீங்களா, ஏபிஐயில் வந்து இந்த செல்ஃப் கேர் இதெல்லாமே பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எந்த பிஹேவியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னுமே அதை அதிகமாக அதை பண்ண வைக்கிறதுக்கோ அதை கற்றுக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே மேம், ஆட்டிசத்தில் சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன பரிந்துரைக்கலாம்? அதாவது சாதாரணமாக அந்த வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ சிவியாரிட்டி கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி வீட்லேயுமே கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் இருந்தாலுமே ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அவுட்கம்னு பார்த்தோன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக சிவியாரிட்டி அதிகமாக இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் மட்டும் பண்ணுறது பத்தாது. இப்போ வீட்டில் ஆனால் பத்தாதுன்றதுக்காக தெரப்பி முடிச்சுட்டு வந்து அதோடு இருந்துட்டா போதாது. ஏன்னா குழந்தை கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேரண்ட்ஸும் கேர் கிவர்ஸும் தான். அப்போ அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களையும் இந்த தெரப்பி செஷன்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது, அவங்க அந்த தெரப்பியை கற்றுட்டு இதே விஷயத்த வீட்லேயும் போய் சொல்லி கொடுக்கறது கண்டினியூ பண்ணுறது வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளினிக்கில் தெரப்பிஸ்ட் சொல்லி கொடுக்கறதுல அந்த இடத்துல மட்டும் அந்த குழந்தை அது பண்ணுறது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. குழந்தை சொசைட்டிலையும் போய் ஸ்கூல்லையும் போய் அதை கண்டினியூ பண்ணணும். இந்த கிளினிக்கில் கற்றுக்கிற விஷயத்த அவங்களோட ரியல் உலகத்துலேயும் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸோட ரோல் இம்பார்ட்டண்ட். ஓகே மேம், ஹாலிஸ்டிக் அப்ரோச், அதாவது ஆட்டிசம் சிகிச்சையில் ஒருங்கிணைந்த மருத்துவ அணுகுமுறைங்கிறது வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நிறைய குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்கன்றதுனால இப்போது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது வந்து இப்போது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தொந்தரவாக இருக்கலாம். குழந்தை வந்து சோஷியல் கம்யூனிகேட் பண்ணல, அவங்கள ஒரு சில விஷயம் அவங்களா பார்த்துக்கலன்ற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தொந்தரவாக இருக்கலாம். இது குறைபாடுடைய குழந்தை, இது வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு நம்ம அப்படியே விட்டுடாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், தெரப்பி எடுக்கிறோம், அதனால குழந்தைக்கு நார்மல் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க, தெரப்பியில் இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் அதோட நிறுத்திடணுமானா கிடையாது. இந்த குழந்தைங்களுக்குமே நார்மல் எஜுகேஷன் கிடைக்கலாம். நல்ல ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்து நம்ம இந்த குழந்தைங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவலாகவே வளர்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம் வந்து குறைபாடு தானே, அப்போ இவங்களுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நம்ம லிமிட்டேஷன் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஆளுங்கள் நான் சொல்கிறேன் யாருக்கு ஆட்டிசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க், பில் கேட்ஸ், இவங்களுக்குலாம் இருக்குது. இப்போது ஈவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுங்க, ரொம்ப அறிவாளியாக நினைக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ வரைக்கும் அவங்க நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கே ஆட்டிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஆட்டிசம்ன்றது ஒரு லிமிட்டேஷனாக நம்ம பார்க்காம அதில் கூட நிறைய அச்சீவ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஆனால் ரெஸ்ட்ரிக்டடாக அதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நானே சில என்னோட பேஷண்ட்ஸே பார்த்துருக்கேன். இப்போது ஸ்விம்மிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணக்கூடிய ஒரு செயல் இல்லைங்களா.
இவங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரலாகவே பிடிக்கும், அவங்களோட தன்மைக்கு அது வந்து செட் ஆகும். அப்படி இருக்கிறவங்க ஸ்விம்மிங்கில் நிறையா ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கடலில் ஸ்விம் பண்ணி போய் ஸ்ரீலங்கா வரைக்கும் போகிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெக்கார்டே அவங்களாம் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள புகுத்தி அதில் அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஓகே மேம். இப்போ வந்து ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பேரண்ட்ஸோட மென்டல் சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அவங்களே மென்டலி கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பேரண்டல் சப்போர்ட் அப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன பெற்றோர்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தரலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின். பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்னு ஒரு நம்ம லேபிள் கொடுத்துட்டோம். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கூட்டிகிட்டு போனோம், குழந்தைய இந்த ஒரு விஷயத்துக்காக கூட்டிகிட்டு போனோம், என்ன குழந்தைக்கு போய் ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அப்படி கிடையாது. மெயினாக அவங்க உடஞ்சிட்டு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஆட்டிசம்ன்றத விட என்னங்கிறது புரிதல் இல்லாமல் தான். இப்போ ஆட்டிசம் ஒரு குறைபாடுங்கிறத தாண்டி இப்போ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா நார்மல்லேருந்து ஒரு சின்ன வேரியேஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு நோய் இருக்க குழந்தையாவோ ஒரு ஸ்பெஷல் சைல்டாவோ அவங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பர்டிகுலர் விஷயங்களுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து உடஞ்சி போகிறதுக்கான ஒரு அளவுக்கு பேடான ஒரு டயக்னோசிஸ் கிடையாது. சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுமே நிறைய விஷயங்கள் வந்து நார்மலாக செய்ய முடியும். அப்போது பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த டயக்னோசிஸ்க்காக பயப்படுறதோ டிப்ரெஷனில் போகிறதோ அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கான இன்டர்வென்ஷன் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுட்டு குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இவங்க ரொம்ப அழகாகவே சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸாக பின்னாடி வருவாங்க. ஓகே மேம். மேம், ஆட்டிசம் குறித்து விழிப்புணர்வு சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கு மருத்துவராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆட்டிசம்ன்ற வேர்டாக அட்லீஸ்ட் இப்போ தெரியுது. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் நம்ம வந்து ஏப்ரல் மாதம் எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். முன்னைக்கு இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் வேர்டு தெரிஞ்ச அளவுக்கு அதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் கம்மி தான். இன்னும் அதை பற்றின ஸ்டிக்மா இருக்குது, பயப்படுறாங்க அந்த வேர்டை கேட்டாலே. அப்போது இப்போ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லணும்னு சொல்ல வந்தேன் இல்லைங்களா. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஏபிஏ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கலாம், ஸோ சித்தாவில் இது பண்ணலாம், ஆயுர்வேதாவில் இது பண்ணலான்னு நிறைய விஷயம் கொண்டு வராங்க. நிறைய நியூஸில் மீடியாவில் நம்ம பார்க்குறோம், சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது நிறைய அப்ரூவ் பண்ணப்படாத நிறைய தெரப்பியை வந்து மக்கள் பேரண்ட்ஸ்க்கு புகுத்துறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வல்னரபுளாக என் குழந்தைக்கு இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாத இந்த ப்ராப்ளம்க்கு, ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சரி பண்ண முடியாதான்னு அவங்க ரொம்ப வல்னரபுளாக இருக்கிற பேரண்ட்ஸை தப்பாக கைட் பண்ணி தேவையில்லாத தெரப்பீஸு, குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்புக்கே ப்ராப்ளம் இருக்கிற தெரப்பீஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் டயக்னோசிஸ் பண்ணிக்கோங்க. தெரப்பி எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீமாக வந்து இதை எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்பி நம்ம வந்து தப்பான தெரப்பீஸை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடக்கூடாது. ஓகே மேம். மேம், இன்னைக்கு ஆட்டிசம் டிஸார்டர் பற்றி நிறைய பேசணும். நேயர்களும் நிறைய கேள்வி கேட்டாங்க, நீங்களும் நல்லா பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்து எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.